ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்காக நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடிஓ எக்ஸாமுக்கான 100 days ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் மந்த் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம கண்டினியூஸாக அடுத்து ஏஇ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அதனால தான் இந்த பேட்ச் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம். அக்டோபர் மந்த்து 20 ஓகேங்களா, 20th உங்களுக்கு ஏஇ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பேட்சை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம எப்படி வீடியோ வந்து கொண்டு போகிறோம், எப்படி அதில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஜேடிஓ எக்ஸாம், ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பேட்ச் எப்படி இருந்தது, நம்மளோட வீடியோ கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் அவங்களோட ஃபீட்பேக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் ஒருத்தர் கடைசி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட வீடியோ கிளாஸு அப்புறம் டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அவங்களால சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, படிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்க முடியாது, வீடியோ பார்க்குறதுக்கான டைம் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக அவங்களால படிக்க முடியாமல் போகும். ஓகேங்களா, இதுக்கு நிறைய பர்சனல் காரணங்களும் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளோட செல்ஃப், அதாவது நாமளே ஒழுங்காக அதோட அவர் இல்லாமல் ஒழுங்காக படிக்காமல் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன், எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்கலாம். மோட்டிவேட்டடாக இருக்கிறத விட செல்ஃபாக உங்களுக்கே தெரியணும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா, மோட்டிவேட்டடாக டெய்லி ஒரு திடீர்னு ஒரு 10 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்து சுத்தமாக படிக்க முடியாமல் போகிறது கிடையாது. 1 மணி நேரம் படித்தாலும் டெய்லி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட ஜாயின் பண்ணுறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டோட இந்த பேட்ச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், ஓகேவா, அக்டோபருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 days கிட்ட நம்ம ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். அது ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக வீடியோ டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, கான்செப்சுவலாக டெக்னிக்கலாக எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இந்த ஜேடிஓ எக்ஸாம்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக பிகினராக இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பித்தவங்க கூட நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக 24 பேட்சில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களே நல்ல ஸ்கோர்லாம் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்ததும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நடந்த எக்ஸாம் ஜேடிஓ எக்ஸாம்ஸ்லையும் சரி நம்ம பேட்ச்லேருந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓவரால் ரேங்க்கு கூட நம்ம 17 இந்த மாதிரிலாம் எடுத்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. முனிசிபாலிட்டி எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணி இதுலேயும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க நம்மளோட பேட்சில். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்காக அவங்க வந்து முழுக்க நான் தான் காரணம் அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கிடையாது. எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நான் சொல்கிற விஷயங்கள், நான் சொல்கிற கைடன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களோட உழைப்பும் அதில் இருக்குது. நீங்களும் எஃபோர்ட் போடணும், நீங்களும் டைம் கொடுக்கணும். ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரும். சரிங்களா, கம்மியாக டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் வரும். ஃபுல் டைம் உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஃபுல் டைம் நீங்கள் எனி டைம் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு 3 to 5 hours, ஓகேங்களா, 1 டேக்கு ஒரு 3 to 5 hours மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது கூட கொடுக்க முடியல எனக்கு அப்படின்னா தயவு செஞ்சு பேட்சில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 monthக்கு அப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லும்போது ஆமாம் நான் படிச்சிடுவேன், 3 to 4 hours 5 hours நான் என்னால் கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா என்னால் படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் திரும்ப எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நான் படிச்சிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டேன், அவங்க பேட்சில் ஜாயின் பண்ணவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஃபீட்பேக்லாம் போட்டதை பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க, நான் வந்து படிச்சிருக்கலாம், தேவையில்லாமல் மிஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா, இப்படியே நம்மளே எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு அடுத்தடுத்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களா, அந்த பேட்சில் என்னென்ன கொடுக்குறோனோ அதை ஃபுல் எஃபோர்ட் போட்டு எஃபிஷியண்ட்டாக அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஏன் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, அதிலே நீங்கள் பாஸ் பண்ணி போயிடலாம். எக்ஸாம் போட்டாங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கண்டினியூஸாக கொஷின் வந்து கேட்டே இருக்கீங்க. 2026க்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி வரும், ஜேடிஓ எவ்வளோ வேகன்சி வரும், ஏஇ எவ்வளோ வேகன்சி வரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களோட இடத்துல தான் நானும் இருக்கேன். எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேங்களா,
வருங்கிற நம்பிக்கையில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ தான் வரும், ஒரு 2000 வேகன்சி வருது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கா? ஓகேங்களா? அப்படி நம்ம இவ்வளோ வந்தால் தான் படிக்கணும் அப்படின்னா எப்போயுமே படிக்க முடியாது. ஓகேங்களா? கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும், நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ வேகன்சி இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாக்டவுன் டைமில், கொரோனா டைமில் அந்த இடத்துல யார் உட்காந்து படித்தாங்களோ அவங்க தான் இப்போ வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க தான் இப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சும்மா இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் வரைக்கும் பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் அந்த சுச்சுவேஷனை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த டைமில் நம்ம உட்காந்து படிச்சிருக்கலாமே, ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாமே, அவ்வளோ டைம் நமக்கு இருந்தது, அந்த டைம் எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கோவிடுக்கு அப்புறம் நமக்கு வேக்கன்சி வந்தால் தான் நான் படிப்பேன், நான் அந்த டைம்லாம் நான் சும்மா வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் இன்றைக்கி வந்து சர்வீஸில் இருக்க முடியுமா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதனால் எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படினாலும் வரும். ஓகேங்களா? இப்போ எலெக்ஷன் இருக்குன்னா அதுக்காக எக்ஸாமே வராதா? இனிமேல் எக்ஸாமே வரப்போகிறது கிடையாதா? சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எல்லோரும் மறந்துட வேண்டியதானா? கேட்குறதுல அர்த்தமே கிடையாது. எக்ஸாம் வருமா வராதா, எவ்வளோ வேக்கன்சி வரும், நம்பலாமா நம்பக்கூடாதா, இருந்தாலும் இது வந்து வந்தால் தான், இது கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னா அது எந்த யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம ரெகுலராக பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இது படிக்கணும்னு தோணுச்சு, கண்டினியூஸாக நான் படிப்பேன், கன்சிஸ்டண்ட்டாக நான் படிப்பேன், எனக்கு வந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, கண்டிப்பாக டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், எக்ஸாம் வருமா வராதான்னு யோசிச்சுட்டு காலத்தை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு படிங்க. அதுக்காக ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் வந்து எக்ஸாம் வரும்னா வேலையை விட்டுட்டு நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் வேலையை விட்டுட்டு தயவு செஞ்சு யாரும் படிக்க வேணாம். ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணிட்டே படிங்க. எக்ஸாம் அப்போ கூட கொஞ்ச நாள் லீவ் போட்டு கூட நீங்கள் மறுபடியும் படிக்கலாம். ஓகேங்களா? அதனால் சுத்தமாக நான் வேலையே விட்டுட்டு உட்காந்து படிக்க போகிறேன், நீங்கள் எக்ஸாம் வருதா வரலையான்னு சொன்னால் தான் நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரும் வராது அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. படிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. டைம் இருக்குது, டைமை யூஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. நம்மளோட அந்த நாலேஜை ஏற்றிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நம்மளோட மைண்டில் சிவில் இன்ஜினியரிங் இருக்கணும். அந்த 10 சப்ஜெக்ட் நம்ம சிலபஸில் இருக்குன்னா எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி அந்த 10 சப்ஜெக்டும் தரவாக இருக்கணும். அது மட்டும் தான் நம்மளோட வேலை. அதுக்காக நான் எக்ஸாம் வந்தால் தான் படிப்பேன், இப்போ ஒரு சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னா அவங்க வந்து எப்போயுமே எக்ஸாமுக்கு படிக்கவே தேவையில்லை. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் இருக்கோ இல்லையோ தொடர்ந்து முயற்சி பண்ணி படிங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐடிஐ லெவல் எக்ஸாம்ஸு இதே நம்பிட்டு இருக்காங்க. ஐடிஐ லெவல் எக்ஸாம் வருமா, அது வருமா, இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி எய்ம் பண்ணாதீங்க. ஏற்கனவே நம்ம நிறைய பட்டுட்டோம். ஐடிஐ லெவல் எக்ஸாம் எழுதி திரும்ப ஏதாவது கேஸ் போட்டு டைம் தள்ளி போகுது. எப்படியோ ரிசல்ட்டே வந்தாலுமே அது எவ்வளோ நாள் கழிச்சு வருது, கேஸ் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். பிஇ டிப்ளமோ படித்தவங்க மறுபடியும் ஏன் ஐடிஐ லெவல் எக்ஸாமுக்கே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க? ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு என்ன எக்ஸாம் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் சர்வேயர் எக்ஸாம் வருமா, டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வருமா, இந்த மாதிரிலாம் கேட்டே இருக்காதீங்க. சர்வேயர் எக்ஸாம் எல்லோரும் எலிஜிபிள் தான், இருந்தாலும் உங்களோட தகுதிக்கு ஏற்றதை நீங்கள் படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது கேஸ் போட்டு தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா சர்வேயர் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தது எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் அந்த டைமை நம்ம ஜேடிஓ எக்ஸாமுக்கோ இல்லை ஏஇ எக்ஸாமுக்கோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல கொடுத்துட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே உள்ள கிரேடில் ஏதாவது எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு டைமை ரொம்ப கொடுக்காதீங்க. படிக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தகுதி. டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் எக்ஸாம், பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா பிஇயில் வரக்கூடிய ஏஇ எக்ஸாம். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நான் பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் சொல்கிறேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போது நம்ம வந்து எந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா டெய்லி வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். வீடியோ லிங்க்ஸை ஷேர் பண்ணிடுவோம். எந்த டைமில் வேணால் நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மார்னிங் நான் வீடியோ கொடுத்துருவேன். இப்போ இன்றைக்கி காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் அந்த டாப்பிக்லேருந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட்டு மெயிலில் தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து வரும். கூகுள் ஃபார்ம்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டு எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா பிடிஎஃப்பும் நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுன்னு நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வரும். வீடியோ எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வரும். நான் டெலிகிராம் ப்ரைவேட் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவேன். அதில் தான் உங்களுக்கு வீடியோ வரும். நிறைய பேர் வீடியோ வந்து நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்ருக்கேன், இப்போ தான் லாஸ்ட் டைம் படிச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து வீடியோ பார்க்க முடியாது, அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து அந்த டைமில் கரெக்டாக இந்த டைமில் தான் எனக்கு வீடியோ பார்க்க முடியாது, கன்வீனியன்ட் டைமில் தான் பார்க்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நான் மார்னிங் வீடியோ சென்ட் பண்ணிடுவேன்.
உங்களுக்கு எப்போ பார்க்கணுமோ அப்போ பாருங்கள். ஆனால் டெய்லி அனுப்பக்கூடிய வீடியோஸை அன்னைக்கு பார்த்துருங்க. தள்ளி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு டைம் இருக்கும்போதே பார்த்துருங்க. டைம் இல்லை அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி டைமை ஒதுக்குறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். இதுதான் டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். வீக்லி ஒன் வீக் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பாடங்கள் அந்த வீக்கோட எண்டில் 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா ஜிஎஸ் டெஸ்ட்டு 100 கொஸ்டின் இருக்கும். டிஸ்கஷனும் கொடுக்குறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது உங்களோட ரெஸ்பான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் டிஸ்கஷன் வீடியோவும் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வேணும். ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைனா டிஸ்கஷன் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வராது. ஒரு டீசெண்டான மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு, டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு, வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு, டிஸ்கஷன் வீடியோ எல்லாமே கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூவாக டிஸ்கஷன் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா? ஆனால் டெஸ்ட்டு வீடியோ, கிளாஸஸ் வீடியோ இது உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். ஓகேங்களா? டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். அதே மாதிரி வீக்கெண்டு உங்களுக்கு எவ்ரி வீக்கு ஜிஎஸ் கொஸ்டினும் டெஸ்ட்டு இருக்கும். 100 கொஸ்டின். ஓகேங்களா? 100 கொஸ்டின் உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட்லேருந்தும் 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் பார்ட்லேருந்தும் டெஸ்ட்டு இருக்கும். டாபிக்ஸ் வந்து கொடுத்துருவேன். அந்த வீக் ஸ்டார்டிங்கில் டாபிக் கொடுத்துருவேன். இப்போ நான் இன்றைக்கி மண்டே அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய சண்டே அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும். சப்ஜெக்ட்டும் 100 கொஸ்டின் டெஸ்ட்டு, ஜிஎஸும் 100 கொஸ்டின் டெஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அது போக டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட்டு இருக்கும். அது டெக்னிக்கல் மட்டும். ஓகேங்களா? ஜிஎஸ் கிடையாது, சிவில் இன்ஜினியரிங் மட்டும் 20 கொஸ்டின் டெய்லி டெஸ்ட்டு. வீக்லி டெஸ்ட்டு ஜிஎஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். வீடியோ நான் கொடுக்கக்கூடிய வீடியோ 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். நம்ம இப்போ இன்றைக்கிலேருந்து நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்னிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அன்லிமிட்டட் தான். உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது உங்கள் மெயிலில் தான் இருக்க போது. மெயிலை ஓப்பன் பண்ணி கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி எப்போ வேணால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆகாது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதில் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு மொத்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 119 டேஸ் வரும். எத்தனை வீக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 வீக். ஓகேங்களா? மொத்தம் 17 வீக் வரும். 17 வீக் அப்படிங்கும்போது வீக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து 17 வீக்லி டெஸ்ட் வந்து வரும். அது 100 கொஸ்டின் டெஸ்ட்டு மொத்தம் 1700 வரும். டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 102 வரும். ஓகேங்களா? 119 17 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 102. இது ஃபுல்லாக உங்களுக்கு 20 கொஸ்டின் டெஸ்ட்டு. அதாவது அந்த வீக் டேஸ் திங்கள் டு சனி. ஓகேங்களா? திங்கள் டு சனி வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். எவ்ரி வீக் சண்டே 100 கொஸ்டின் டெஸ்ட்டு. அந்த கணக்குப்படி 2040. ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட்டும் அதே மாதிரி 200 கொஸ்டின். இந்த ஷெடியூல் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். டெக்னிக்கல், ஜிஎஸ் இது ரெண்டு செட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜிஎஸ் வீக்லி டெஸ்ட்டு 16 வீக்லி டெஸ்ட். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுவோம், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? 100 கொஸ்டின் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா வரும். நம்ம ஆப்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். நான் அப்ராக்சிமேட்டாக அங்கே 100ன்னு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 டெஸ்ட்டு வருது. 5940 கொஸ்டின் கிட்ட நம்ம கவர் பண்ணுறோம். இது மட்டுமே நீங்கள் கவர் பண்ணால் போதும். அதுலேருந்தே மேக்ஸிமம் என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். நம்மளோட வீடியோ கிளாஸில் சொன்ன டேட்டா, டெஃபினிஷன்ஸு ப்ளஸ் இந்த டெஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஆனால் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்துட்டு ஒரு நாள் டெஸ்ட் போட்டுட்டு அடுத்த நாள் கேப் விட்டுட்டு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்குறது. அப்புறம் கடைசி நேரத்தில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வீடியோ எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பார்க்கல சார், மறுபடியும் முதல்லேருந்து அனுப்புங்க அப்படிம்பாங்க. சரி, நானும் என்ன பண்ணுவேன், அனுப்பி விட்ருவேன். அந்த டெஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு அப்படியே எக்ஸாமுக்கு போகிறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பாஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் டெய்லி யார் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம அண்ணா இன்ஸ்டியூட்டில் எழுதுன செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி கிடையாது. கடைசி ஒரு நாள் தான் உட்காந்து படிப்போம். ஒரு 5 யூனிட் படித்தா போதும்னா அந்த 5 யூனிட் மட்டும் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபுல்லாக உட்காந்து என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எது நிறைய தடவை கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் என்ன பண்ணுவோம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ படிச்சுட்டு போவோம். அது வந்தாலும் சரி வரலாலும் சரி ஏதோ ஒன்று எழுதி விட்டு வருவோம், பாஸ் பண்ணி போட்டுருவாங்க. இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. ஒரே நைட்டில் உட்காந்துலாம் படிக்க முடியாது. ஒரே நைட்டில் உட்காந்து ஏதாவது இப்போ இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்குலாம் வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி எழுதுறவங்கலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதான் குரூப் 4 அப்படின்ட்டு ஒரு புக்கு இருக்கும். அதை புக்கை போய்ட்டு வாங்கிட்டு அந்த கடைசி ஒரு வாரத்தில் உட்காந்து படிப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் இருக்குது அப்படின்னா இந்த வாரம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, புக்கை வாங்கி படிப்பாங்க. படித்து நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ணவே முடியாது. அப்போ அவன் உட்காந்து இத்தனை வருஷமும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அவங்களாம் எங்கே போகிறது, கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அங்கங்கே எழுதி வச்சு படிச்சுட்ருக்காங்க, சுகத்தில் எழுதி வச்சு படிச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறது? அதே மாதிரி ஒரே நைட்டில் உட்காந்து நான் படிப்பேன், ஒரே 1 மந்த்தில் உட்காந்து நான் படிப்பேன் அப்படின்ட்டுலாம் நீங்கள் எதுவுமே கனவு வேணாம். கன்சிஸ்டண்ட்டாக யார் உட்காந்து படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா?
இது 2026 எக்ஸாமுக்காண்டி நம்ம ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். அதுக்காக எனக்கு வந்து 2026 எக்ஸாமில் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. எல்லாமே நமக்கு டிசம்பர் ஆனுவல் பிளானர் வந்தால் தான் தெரியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எக்ஸாம் வந்தால் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. உழைப்பு அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உழைச்சிட்டே இருக்கணும், அதுக்கான கூலி வந்து நமக்கு கிடைக்கும். எக்ஸாம் வரும்போது டாப்பில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் விட்டுட்டு எக்ஸாம் வந்தோடனே தான் நான் படிப்பேன் அப்படின்னா 70% கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. சரிங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ் வேறு இருக்குது, டெக்னிக்கல் மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஜிஎஸ்லேயும் நீங்கள் வந்து நல்ல ஒரு எட்ஜ் காட்டணும். ஓகேங்களா? 70 கொஷினுக்கு மேலே ஜிஎஸ்சில் வந்து போடணும். எல்லாருமே ஆவரேஜாக இப்போ 70க்கு மேலே போடுறாங்க. நம்ம இன்னும் 50, 60லாம் எடுத்துகிட்டு இருந்தால் பத்தவே பத்தாது. ஓகேங்களா? அதனால் 70 கொஷின்ஸுக்கு மேலே ஈஸியாக போடலாம். அதுக்கான முயற்சி வேணும், அதுக்கான டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டில் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ஜிஎஸ் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அதனால் பத்தாது. இப்போயே படிக்க ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களால் முடிக்க முடியும். இதில் டீடைல் கொடுத்துருக்கேன். 20 கொஸ்டின் டெஸ்ட்டு டெய்லி, வீக்லி பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் டெஸ்ட்டு அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கேன், வீக்லி ஷெடியூல். இது வந்து வீக்லி ஷெடியூல். ஒவ்வொரு வீக் என்ன படிக்கணும், இன்ஜினியரிங் சர்வே, அப்புறம் வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சாயில் 1, அப்புறம் சாயில் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் 2 அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் இது எல்லாமே இது உள்ளே வரும். ஓகேங்களா? அப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸையும் 2 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம பேட்சில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எக்ஸாம் வந்தது, அதனால் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப டைட்டாக போட்டிருந்தோம். இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் வந்து அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஷெடியூலை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். 120 டேஸ், 100 டேஸில் முடிக்கிறத 120 டேஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால் இப்போது நிறைய பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு நல்லா டைம் இருக்கும். நல்லா எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தான் நம்மளோட பேட்சில் கிளியர் பண்ணவங்களோட ஃபீட்பேக். ஓகேங்களா? இந்த பாரதி குமார் அப்படிங்கிறவங்க நம்மளோட பேட்சில் தான் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க. அதாவது நிறைய பேர் இந்த சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்திருப்பீங்க. இந்த எக்ஸாம் எழுதினா எதுவுமே பாஸ் ஆகாது. ஓகேங்களா? திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எந்த எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. டிஎன்பிஎஸ்சி, ஜேடிஓ, ஹைவே. ஓகேங்களா? அதே மாதிரி எம்ஏடபிள்யூஎஸ்ல ஜூனியர் இன்ஜினியர் கிடச்சிருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது கன்சிஸ்டண்ட்டாக உழைச்சதால மட்டும்தான் இது. நம்ம வந்து என்ன ஜாப் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கணும். நமக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்குமா, இதில் ஒரு சீட்டு இருக்கு அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடாது. அதாவது என்ன, அந்த மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேயா அங்கேயான்னு தெரியாமல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு 4 ஜாப் இருக்கணும், இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கணும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து இவங்க தான். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் இப்படி கிடைக்கிது கன்சிஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணுறதுனால தான். இது நம்மளோட பேட்சில் டெஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணவங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்தவங்கலாம் இதில் இருப்பாங்க. எப்படி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து 7 இயர்ஸாக நம்ம படிக்கல எதுவுமே. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிறாங்க. ஆனால் அவங்களால படிக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கிளாஸ்லாம் எல்லாமே கிளியராக இருக்கும். எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து கிளாஸ் வந்து எடுப்பேன். அது எப்படி சொன்னால் புரியும். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொன்னால் நமக்கு, ஓகேங்களா, அதாவது எனக்கு எப்படி சொன்னால் புரியும், அதெல்லாம் நான் வந்து பார்த்து தான் என்ன பண்ணுவேன், கிளாஸஸ் வந்து கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? அதனால் நான் வந்து 10 வருஷம் ஆகிடுச்சு முடிச்சு, 7 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு வந்து படிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக படிக்க முடியும். ஏன்னா ஃபீட்பேக் இருக்குது. ஓகேங்களா? படிச்சிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க படித்து. அப்படி இருக்கும்போது உங்களாலையும் முடியும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் காலேஜ் இப்போ தான் ஃப்ரெஷர், இப்போ தான் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது, ஏற்கனவே நிறைய பேர் படிச்சுட்ருப்பாங்க, எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, படிக்கலாமா, பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் படிக்கலாம். ஃப்ரெஷரும் பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களே நமக்கு அதில் என்ன பண்ணுறாங்க, நல்லா படிச்சுட்ருக்காங்க. ஓகேங்களா? அதனால் யாராக இருந்தாலும் படிக்க முடியும். உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய பேர் கொஸ்டினாகவே கேட்டே இருப்பாங்க, படிக்க முடியுமா, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து உங்கள் இதில் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதான் நாங்கள் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்ஷனில் இறங்குங்க. சும்மா யோசிச்சுட்டே இருந்தால் அது ப்ரெஷர் தான், ஸ்ட்ரெஸ்ஸு தான். முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். ஆக்ஷனில் இறங்கணும், படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட் உட்காந்து ஒரு நாளில் படிக்க சொல்லலை, ஒரு டாபிக், சிங்கிள் டாப்பிக்கை தான் ஒரு நாள் நான் படிக்க சொல்கிறேன். ஓகேங்களா? அது முடியாதா உங்களால்? ஒரு சின்ன டாபிக், ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்னா அந்த ஒரு டாபிக் தான் இன்றைக்கி படிக்க போகிறீங்க. அதை படித்து பாருங்கள், அடுத்த நாள் இன்னொரு டாபிக் போங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் உட்காந்து இன்றைக்கே படிக்க சொல்லலை. ஒரே டாப்பிக்காக எனக்கு படிக்க முடியலையா, சரி ஓகே, இன்றைக்கி 2 நாளைக்கு சேர்த்து ஒரு டாபிக் படிங்க. இன்றைக்கி கொஞ்சம் படிங்க, நாளைக்கு இந்த டாபிக் மீதி ரிமைனிங் போர்ஷன் படிங்க. ஓகேங்களா? அடுத்த நாள் ஒரு டாபிக் படிங்க. இப்படியே ஆக்ஷனில் இறங்குங்க, செயலில் காட்டுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து படிக்க முடியாதா அப்படின்ட்டு யோசிங்க. உள்ளே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு படிக்க முடியாதான்னு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, கால் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஸ்டினாக தான் வரும். நான் இப்படி இருக்கேன், என்னால் படிக்க முடியாது.
ஆக்ஷனில் இறங்கி பாருங்கள், டைம் கொடுங்க. டைம் கொடுக்காம எனக்கு டைமே கொடுக்க முடியாது இப்படி ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு டைம் கொடுக்க முடியாது, டைம் கம்மியாக தான் கொடுக்க முடியும், அதனால் படிக்க முடியுமா அப்படிங்க. நான் கண்டிப்பாக படிக்க முடியாது, டைம் கொடுத்தா தான் படிக்க முடியும். ஒரு விஷயத்துக்கு அந்த விஷயம் ரிலேட்டடாக டாப்பில் போனோம் அப்படின்னா, நான் டைமே கொடுக்காம நான் டாப்பில் போகணுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு முன்னாடி அதில் டாப்பில் இருக்கிறவங்களாம் அப்போ அப்படி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் டைம் கொடுத்தா தான் கிடைக்கும், டைம் கொடுக்காம எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? இது இவங்க கிரேஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் லெவலில் 3rd ரேங்க் முனிசிபாலிட்டி எக்ஸாமில். இந்த பிடிஎஃப் என்ன நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஷெடியூல் பிடிஎஃப் தான், யார் வேணால் கேட்கலாம், நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள், அதில் நான் ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருப்பேன், ஷெடியூலும் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ரிவிஷன் வீக்கும் இருக்கும், இதில் இடையில ரிவிஷன் வீக் ஒரு 3 சப்ஜெக்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதில் என்ன பண்ணியிருப்பேன், ரிவிஷன் வீக்கும் கொடுத்துருப்பேன். காயின் ஆஃப் ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருந்தேன்ல அது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரசாத் அப்படிங்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துலேருந்து படித்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ செயின் சர்வே வந்து கொடுத்துருக்கேன், சர்வே பேசிக், அதாவது இன்ட்ரோடக்ஷனும் செயின் சர்வே கொடுத்துருக்கேன் 20ஆம் தேதி. ஓகேங்களா? இது டெஸ்ட்டுக்கான டேட்டு, சரிங்களா? டெஸ்ட்டுக்கான டேட்டு தான் நான் இதில் கொடுத்துருப்பேன், கிளாஸ் டேட் கிடையாது. கிளாஸ் எப்போ வரும்னா 19ஆம் தேதி வரும். ஓகேங்களா? 19ஆம் தேதி ஆக்சுவலாக நம்ம பேட்ச் 20 ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருப்போம், ஆனால் 19ஆம் தேதி நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும். 19ஆம் தேதி நான் வீடியோ சென்ட் பண்ணிடுவேன். அப்போ சர்வே செயின் டாபிக் வந்து 19ஆம் தேதி நீங்கள் படிச்சிருக்கணும், 20ஆம் தேதி டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தியோலைட்டு காம்பஸ் சர்வே, இந்த 2 டெஸ்ட்டு, இது 21ஆம் தேதி டெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ 20ஆம் தேதி இதுக்கான வீடியோ வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், இந்த ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக் டெஸ்ட் 1, இது 100 கொஸ்டின். ஓகேவா? 100 கொஸ்டின் டெஸ்ட். இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போவோம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் வீக்கும் இருக்கும். பார்த்தீங்களா? இது ரிவிஷன் வீக். இன்ஜினியரிங் சர்வே இது எல்லாமே நான் ரிவிஷன் வீக் ஃபுல்லாகவே இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் படிப்போம். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அது ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துருப்பேன். இந்த எல்லாமே ஷெடியூல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? மொத்தம் 17 வாரம் வருது. 17 வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஒரு நாளும் விடாமல் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு நாளும் விடாமல் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஒரு நாள் நான் படிக்கல சார், என்னால் முடியலை அப்படின்னா அடுத்த நாள் எடுத்து மறுபடியும் படிக்கணும். ஒரு நாள் படிக்கலையே, நேற்றே படிக்கலை அப்படின்ட்டு மறுபடியும் சுத்தமாக அப்படி விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? கண்டினியூஸாக படிக்கணும். ஒரு நாள் விட்டாலும் அடுத்த நாள் எடுத்து படிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. டிஸ்கஷன் வைக்கிறது அப்படிங்கிறது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஜேடிஓ பேட்சில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஷன் கொடுத்துட்ருக்கேன் டெய்லி. அது வந்து ஒருத்தர் 2 பேர் தான் பார்க்குறாங்க. ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 ஹவர்ஸ் ஆயிடும். இப்போ இது வந்து 2 to 3 ஹவர்ஸ் வந்து ஒரு பிரயோஜனமாக யூஸ் ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போது நான் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உடனே கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கு எனக்கு பெருசாக ஒரு டைம் ஆக போகிறது கிடையாது. இப்போ நான் வீடியோ எடுத்து போடும்போது அது உங்களுக்காக தான் நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் போட முடியும். டைம் அண்ட் எஃபோர்ட் வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் ரெஸ்பான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். நான் வந்து ஒரு பேட்சில் வந்து எனக்கு மினிமம் ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணாலே போதும். ஓகேங்களா? 50 பேர் ஜாயின் பண்ணாலே போதும். 50 பேரும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? 50 பேரும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு வந்து எனக்கு டைம் கொடுக்க முடியாது, நான் வந்து கேள்வியாக கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களாம் தயவு செஞ்சு ஜாயின் பண்ண வேணாம். உங்களுக்கு ஃபஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், நான் படித்தா பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அவங்க தைரியமாக ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாமே நம்மளோட பேட்சில் கிளியர் பண்ணவங்களோட தான். இதுக்கான அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2499. ஓகேங்களா? 2499 ரூபா. இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்பேன், அதை ஃபில் பண்ணிடுங்க. ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க்கும் அனுப்பேன், அதில் என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுதான் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஃபார்மை கண்டிப்பாக ஃபில் பண்ணிடுங்க. ஒரு சில பேர்லாம் நான் அனுப்பிடுவேன், யாருமே ஃபில் பண்ணுறதே கிடையாது. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வரலன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? திரும்ப நான் மறுபடியும் உங்களை ஃபில் பண்ண சொல்லி டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? அதனால் முன்னாடியே என்ன பண்ணிடுங்க, ஃபில் பண்ணிடுங்க. டெலிகிராம் குரூப்லேயும் அதே மாதிரி அனுப்பின உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன போடுறனோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஆடியோ நான் போடுறேன்னா ஆடியோ ஃபுல்லாக கேட்கணும். கேட்காம வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சார் நான் இது வந்து எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறதுன்னு ஆடியோவில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. ஓகேங்களா? அதனால் ஆடியோ கேளுங்க, எல்லாமே தெளிவாக இருங்க. நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சும்மா வந்துட்டு இது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது.
எல்லாமே உங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்துருவேன் நான். இதுதான் நீங்கள் வீடியோ பார்க்கணும், ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்கும். டெஸ்ட்டும் அதே மாதிரி என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதில் வந்து அந்த டாப்பிக்லேருந்து கரெக்டாக டெஸ்ட் வந்து வரும், ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 days மெயிலில் தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும். கூகுள் ஃபார்மில் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு டவுட் கேட்பீங்க, டெஸ்ட்டு வந்து என்ன மீடியம் அப்படின்னு கேட்பீங்க. இங்கிலீஷில் தான் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? டெக்னிக்கல் டெஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும், ஜிஎஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.